வெல்கம் டு கிரேசி மாமி ஆன் போர்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் இந்தியாவிலேருந்து வரும்போது போலான்க்கு என்னென்ன பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்ஸ் 2 எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கப் மாதிரி தான். இது வந்து டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ளைட்டில் என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸு. இது ஒரு 4 பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இது காய் கட்டர் மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்குல்ல, அந்த மாதிரி இது மாதிரி ஒன்று வுட்டில் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் சப்பாத்தி கல், சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் அரிசி மெஷர்மெண்ட்ஸ் கப் இருக்குல்ல, அது எடுத்துகிட்டு வந்தேன். இட்லி அரிசி ஊற வைக்கிறதுக்கு, சாப்பாட்டு அரிசி இருக்கிறதுக்காக 2 சைஸில் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி கப்ஸ் வந்து ஒரு 2 எடுத்துகிட்டு வந்தேன், சின்னது ஒன்று பெருசு ஒன்று. இந்த மாதிரி வந்து கப்ஸ்லேருந்து சின்னது பெருசு மீடியம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். 2 கப் எடுத்துகிட்டு வந்தேன் எல்லாத்துலேயும். அப்புறம் இந்த மாதிரி ஹோட்டல் கப்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு 4-5 எடுத்துகிட்டு வந்தேன். மொத்தமாக வந்து எங்களுக்கு 100 kg பேக்கேஜ் இருந்தது. அதிலே வந்து ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி வெசல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து ஆப்பசட்டி, அப்புறம் வந்து இடியாப்பம் குழி எடுத்துருக்குல்ல, அது எடுத்துகிட்டு வந்தோம். அது வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஸ்டீல் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா வந்து இங்கே போலான்லேயும் கொஞ்சம் வெசல்ஸ் இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தேன், எடுத்துகிட்டு வந்தேன் ஊர்லேருந்து வரும்போது. இது வந்து கிரேட்டர் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு சில்வர் டம்ளர் ஒரு 4-5 எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி கப்ஸ் வந்து 2 வாங்கிட்டு வந்தேன். இது வந்து குழந்தைங்களுக்கு என்ன காஃபி இல்லை கஞ்சி அந்த மாதிரி கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி 2 கப் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பிளேட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். சின்ன பிளேட் 2-3, அப்புறம் மீடியம் சைஸில் 2, அப்புறம் பெருசு ஒரு 2 அப்படி எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இது வந்து பெரிய பேஷன் மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பவுலு இது வந்து சப்பாத்தி மாவு பேசி அந்த மாதிரிலாம் இருக்க யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் டீ ஃபில்டர் எடுத்துகிட்டு வந்தேன். பிளாஸ்டிக்கில் 2, ஃபுல்லாமே ஸ்டீல் அந்த மாதிரி இருக்குல்ல, அதில் ஒரு 2 எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன் ஆக்சுவலாக. இது லிங்க் இருந்தால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ரொம்பவே காம்போ தான் 2மே சேர்ந்து. பாருங்கள், சின்னது ஒன்று பெருசு ஒன்று, ரொம்ப யூஸாக இருக்குது. 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த அஞ்சரை பெட்டி மாதிரி பிளாஸ்டிக்கில் இது ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் வந்து இந்த குழிக்கரண்டி சொல்லுவாங்கள்ல, குழிக்கரண்டி, சாம்பார் கரண்டி, ஜல்லிக்கரண்டி எல்லாத்துலேயுமே வந்து பெருசில் ஒன்று சின்னதில் ஒன்று அந்த மாதிரி 2 அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள், சின்னதில் 2 இருக்குது. அப்புறம் நைஃபு, பீலரு, அப்புறம் இந்த உட்டன் தோசை இது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த ஜல்லிக்கரண்டி, அப்புறம் வந்து சாப்பாட்டு கரண்டி, அன்னக்குத்தி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தேன். கரண்டியில் எல்லாமே வந்து ஒன்று சின்னது ஒன்று பெருசு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து குழி பணியார சட்டி, சின்னது தான் இது, ஒரு 6 இல்லை 7 இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி வந்து பாக்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். சின்னது இது ஒன்று இருக்குது, பெருசு ஒன்று இருக்குது. ஸ்டோரேஜ்க்காக வாங்கிட்டு வந்தேன். இது சின்னது, இது வந்து பெருசு. இதுவுமே நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து காம்போ மாதிரி 12 பீஸ் வரும். சின்னதில் 12, பெருசில் 12 அது மாதிரி வரும். அது மாதிரி இந்த மிக்சியும் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் வரும்போது ஊர்லேருந்து. ப்ரீத்தியோடது ஸ்டீல் பிராண்டில் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து தோசைக்கல், சப்பாத்தி கல் இது எடுத்துகிட்டு வந்தேன். குக்கரு, பெரிய குக்கர் 5 லிட்டர் குக்கரு, அப்புறம் வந்து ஒரு 3 லிட்டர் குக்கர் எடுத்து வந்தேன். இது வந்து மல்டி கடாயின்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன மினி இட்லி, இடியாப்பத்தட்டு, அப்புறம் பெரிய இட்லி எல்லாமே இது மாதிரி வந்துடும் இந்த கடாயிலே. ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி இங்கே இருந்ததால் அவர் வந்து குக்கரு, பேனு அதெல்லாம் அவர் வரும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டார். நான் வரும்போது வந்து குக்கரும் பேனை தவிர மீதி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் அவரே எடுத்துகிட்டு வந்துட்டார், குக்கரும் பேனும். நான் வரும்போது மல்டி கடாயை வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த வெசல்ஸ்லாம் வந்து இங்கே வாங்குனது. பாருங்கள், இது வந்து ஆரஞ்சு ஜூஸ் போடுறது, அப்புறம் ஃபில்டர். இது வந்து அரிசி வடிக்க கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கணும், பிளேட் வச்சு எப்படி வடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இது பால் பாத்திரம் மாதிரி சின்னதாக நம்ம கொஞ்சமாக காய வச்சுக்கலாம்னா இந்த மாதிரி காய வச்சுக்கலாம். அப்புறம் நைஃப் வாங்கினேன். இதெல்லாம் வந்து இங்கே வாங்கினது. போலான்னு வந்து நாங்கள் வாங்கினோம். இது மட்டும் இங்கே வாங்கினோம். இதுவும் வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். வாட்டர் பாட்டில், ஸ்டீல் வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் இந்த 3 லிட்டர் குக்கரு இதெல்லாம் வந்து நான் ஊர்லேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், நான் ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்த வெசல்ஸு.
இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you soon.